நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது NN TV, நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி குழுமத்திலிருந்து மற்றொரு யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். NN TV. நான் கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த ஃப்ளைட்டும் ஏறினதே இல்லை. கல்யாணத்துக்கு அப்புறம் ஏறாத ஃப்ளைட் கிடையாது. ஏன்னா உழைப்பு ஒன்று வேணும், அதே சமயம் நம்ம தர்ம சிந்தனை வேணும். தர்ம சிந்தனை வேணும்போது இறக்கிற கேணி தான் ஊறும். அதை கொடுக்காம இருந்தோம்னா அது பாலஞ்சு நோட்டு கெட்டு போயிடும். நம்ம யாரும் டிடி எடுத்து போக முடியாது. டிடி எடுத்து போகாமல் நம்ம பிள்ளைகள்கிட்ட தேர்ந்த பணம்லாம் கொடுக்கணும். அப்படிங்கும்போது நமக்கு பிடிச்சதை என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சிங்கன்னா பின்னாடி நிறைவேறுக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சங்கத்தை இன்னைக்கு இவ்வளோ தூரம் வைரவனை இவ்வளோ தூரம் செஞ்சுருக்கான்னா அது ஒரு பெரிய காரியம். அந்த ஆட்சிக்கு முதல் எந்திரிக்க கைத்தட்டுங்க. ஏன்னா ஒரு நாள் 2 நாள் போகிறதே சிரமமாக இருக்கு. அவர் டெய்லி சுற்றிக்கிட்டே இருக்காரு. ஆடு நாடு தேடினும் ஆணை சேனை தேடினும் குறுக்கே வந்து நிற்குமோ, ஓடியிட்ட பிச்சையும் உகந்து செய்யும் தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல தர்மம் நமக்கு துணையாக நிற்குமே. அந்த தர்மத்தை நான் நகரத்தார் எல்லாம் செய்கிறோம். இங்கே ரொம்ப சிறப்பாக நிறைய செய்கிறீங்க. மதகுவட்டி கண்டெடுத்த மாண்புமிகு பெருந்தகை சால் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலும் IIT கரக்பூரிலும் தன் பட்டப்படிப்பினை பாங்குடனே கற்றறிந்தவர். திருச்சி BHL நிறுவனத்தில் உயரிய பணியிலிருந்து ஆகச்சிறந்த கண்டுபிடிப்புக்காய் தேசிய அளவில் உயரிய விருதை பெற்றவர். ஆசிரிய பணியே அறப்பணி என்று REC கல்லூரியில் விரிவுரையாளராய் செயல்பட்டவர். இது மட்டுமா, இறைப்பணியில் சிறந்த பணியாற்றியவர். வயலூரில், காசி, திருச்செந்தூர், பழனி என்று எல்லா ஸ்தலங்களிலும் இவர் செய்த அறப்பணிகளின் பட்டியல் நீண்டு கொண்டேதான் இருக்கும். ஆம், திருச்சிராப்பள்ளி நகரத்தார் சங்கத்தின் மேனாள் தலைவர், ஹரிகர் அலாய்ஸ் இன் பிரைவேட் லிமிடெடின் சேர்மன் திருநாவுக்கரசு அண்ணன் அவர்களை அன்போடு வாழ்த்துரை வழங்க வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாலை நேரத்தில் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். முதலில் என்னை இந்த விழாவிற்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வர செய்த உங்கள் தலைவர் திரு R.M. வைரவன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது எனக்கு முன்னாடி பேசின இவங்க சிரிக்க சிரிக்க பேசி நிறைய கருத்துக்களை சொல்லிட்டாங்க, வள்ளிய பண்ண. அதுக்கப்புறம் நான் ஒன்றும் நார்மலாகவே நான் ரொம்ப பேச மாட்டேன். பேசுறதுக்கு ஒன்றும் இது இல்லை. இது அன்னதானம்ங்கிறது ரொம்ப சிறப்பான திட்டம், அதை துவக்கி வைத்திருக்கிறாங்க. அதோட அந்த அன்னதானம்ங்கிற போது நார்மலாக எல்லாரும் மத்தியான சாப்பாடு போடுறது தான் விரும்புவோம். விரும்புவோம்னா ஒரு ரொட்டீனாக அதான் செஞ்சிட்டு இருப்போம். ஆனால் முக்கியமான தேவைன்னு அவங்க இதை பண்ணியிருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா தங்குறவங்க காலையில் ஒரு வேலைக்கு போகிறதுக்கோ அல்லது இங்கே தங்குறதே எதுக்கு தங்குறாங்க, ஒன்று சுவாமி தரிசனத்துக்கு போகிறாங்க, அல்லது ஏதோ கடைக்கு இன்னைக்கு போகணும், இல்லை டாக்டர்கிட்ட போகணுங்கிறதுக்காக போகணும். அந்த நேரத்தில் காலையில் குளிச்சுட்டு நம்ம ஒரு ஹோட்டலை தேடி சாப்பிட்டுட்டு அப்புறம் போகணுன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இங்கே அன்னதானம் காலையில் உணவு திட்டம் கொடுக்கும்போது என்னன்னா, வீட்டில் ஆச்சியும் செட்டியார் வந்திருந்தா ஆச்சி ஒரு வேலையை பார்த்துருக்கும்போது செட்டியார் சாப்பிட்டு வந்துடலாம், அப்புறம் போய் ஆச்சி சாப்பிட்டுக்கலாம். இவங்க நம்ம பாக்கி வேலையை கொடையை முடிச்சு வச்சுட்டு போகும்போது டைமும் சேவ் ஆயிரும். இது போன்ற ஒரு அருமையான திட்டத்தை துவக்கி வைத்திருக்கிற திரு வைரவன் அவர்களுக்கும் அவருடைய நிர்வாக குழுவினருக்கும் அதில் பங்கு பெற்றிருக்கிற மதுரை நகரத்தார்களுக்கும் நகரத்தார் சங்க உறுப்பினர்களுக்கும் என்னுடைய பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இத்துடன் இந்த திட்டம் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று, அதாவது இந்த திட்டத்துக்கு காரணகர்த்தாவாக இருந்த திரு வைரவன் அவர்கள் என்னுடைய இனிய நண்பர். அவர்களும் அவருடைய டீமும் மீண்டும் இது போன்ற சிறப்பான பணிகளை எல்லா இடங்களிலும் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த திட்டம் தொடர்ந்து நல்லவிதமாக நடக்க அன்னையின் அருளை வேண்டி வணங்கி அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக சிறப்புரை வழங்க இருப்பவரோ சிறுகூடற்பட்டியின் சேவை மைந்தர், தன்னலம் கருதா தகைமையற்றவராய் துடிப்புடன் செயல்படும் சீரான தொழிலதிபர், கிளாசிக் நிறுவனத்தின் உரிமையாளர், கிவிங் பேக் டு த சொசைட்டி என்பதனை தன் முழுமுதற் கொள்கையாய் வைத்து இளைஞர்களின் முன்னேற்றத்திற்காய் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ஒன்றையும் நடத்தி வருகிறார். அரிமா சங்கத்தின் இணையற்ற தலைமை பண்பாளர், திருச்சி நகரத்தார் சங்கத்தின் மேனாள் தலைவர் திரு S. கிளாசிக் ஆதப்பன் அண்ணன் அவர்களை வாழ்த்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். பேரன்பு மிக்க மதுரை நகரத்தார் சங்கத்தின் தலைவர் அண்ணன் வைரவன் அவர்களே மற்றும் சங்கத்தின் பொறுப்பாளர்களே, பாசமிகு
அண்ணன் VNCT வள்ளியப்பன் அண்ணன் அவர்களே, திருச்சியில் எங்களோட மென்டர் பிரியமான அண்ணன் திருநாவுக்கரசு அவர்களே, அண்ணன் ஒரு ரோல் மாடல் திருச்சியில். அவங்கள பார்த்து நிறைய விஷயங்கள் நாங்கள்லாம் நிறைய கற்றுக்கிட்டோம். அவங்களோட வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தேன், வரிசையாக அவங்களோடய நிறைய பணிகள் ஆட்டினேன். அதனால் கிட்டத்தட்ட அவங்க மென்டராக மாறிட்டாங்க. இந்த அன்னதான ட்ரஸ்ட்டை துவக்கி வைத்திருக்கும் மேனாள் தலைவர் கண்ணப்பன் அண்ணன் அவர்களே, இந்த நற்காரியத்தை செய்ய விளைந்திருக்கும் அண்ணன் திரு PLV அவர்களே. அண்ணன் ரொம்ப ஃப்ரெண்ட் எனக்கு. எங்களோட துபாய் டூர், நான் தலைவராக இருக்கையில் திருச்சியில் துபாய் டூர் வந்தாங்க. ரொம்ப சிறப்பான. அப்பவும் காலையில் எழுந்துச்சி எல்லோரும் நாங்கள் டூரை பற்றி பேசிட்டு டூரில் போகிறது கிளம்பிகிட்ருப்போம். அண்ணன் அதிகாலையில் எழுந்துச்சி சிவபூஜை செஞ்சிட்ருப்பாங்க. நாங்கள்லாம் போய் எங்கே அழைப்பாங்க, ரூமுக்கு போயிருக்கோம். அதனால் மிக சிறப்பான நண்பர் அவர்கள். வைரவன் கோயிலேருந்து புது நிர்வாகிகள் வந்திருக்கிறாங்க. அவங்களையும் வாழ்த்துறதில் பங்கெடுத்துக்கிறேன். மதுரை உள்ளே நுழைஞ்சோடனே உள்ளே வர்றதுக்கு டோர் ஸ்டெப் போகிறதுக்குன்னு கார் இல்லை, ஃபெசிலிட்டி. ஆனால் உள்ளே வந்து பார்த்தா மிக சிறப்பாக சங்கத்தை மாற்றி வைத்திருந்தார்கள். நானும் ஒரு முறை முன்னாடி வந்திருக்கிறேன். இப்போ ரொம்ப அருமையாக ரூம்ஸ் எல்லாம் பார்த்தேன். மேலே போய் எல்லாம் காமிச்சாங்க, எல்லாம் சுற்றி ரொம்ப அற்புதமாக மாற்றி வைத்திருக்கிறார்கள். இன்றைய தேவைக்கு எனக்கு இன்னைக்கு பிள்ளைகள்லாம் வந்துச்சுன்னா எல்லாம் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கான்னு கேட்டுட்டு தான் வருது ஊர்களுக்கு. அது மாதிரி இங்கே எல்லா விஷயங்களையும் அவங்க ரூம்ஸில் ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. அது இல்லாமல் இந்த டீமோட முயற்சி அவங்க சொன்னாங்க, பென்ஷன் திட்டம் இதையும் நிறைய நாங்கள் திருச்சியில் காப்பி அடிக்கணும்னு நினைக்கிறேன். நிறைய திட்டங்கள் சொன்னாங்க, வரிசையாக அடிக்கிட்டே போனாங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு. முதியோர் திட்டம், படிப்பதற்கு பணம் கொடுக்குறோம், இதெல்லாம் நாங்களும் செய்கிறோம், பட் சிறிய அளவில் செய்கிறோம். இதை திருச்சியில் இதை துவங்கணும்னு எனக்கும் ஒரு ஆர்வமாக இருக்குது. கடைசி அவங்க சொன்னது ரொம்ப ஒரு அட்ராக்டிவாக இருந்துச்சு, வேலை வாய்ப்பு திட்டம். இது வரைக்கும் யாரும் பண்ணதா எனக்கு தெரியல. மதுரை சங்கம் செய்கிறது ரொம்ப சிறப்பு. உங்கள் எல்லாரையும், மதுரை சங்க நிர்வாகிகள் எல்லாரையும் பாராட்டிக்குவார். அடுத்ததா இந்த சேவை சேவை சேவைன்னு நம்ம சொல்கிறோம். எல்லாரும் பணம் காசெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறோம், நம்ம நாலேஜை ஷேர் பண்ணுறோமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அண்ணன் வைரவண்ணன் இங்கே எல்லாருக்கும் நான் காலை உணவு திட்டம், அங்கே நாங்கள் பள்ளியில் போய் சாப்பிட்டோம். காலையில் மதியானம் 2 வேளையும் ரொம்ப நல்லா சிறப்பாக செஞ்சுருந்தாங்க. ஆனால் இந்த தருணத்தில் நான் மிஸ் பண்ண விரும்பலை அவங்கள. ஆனால் திருச்சி கட்டாயம் நீங்கள் ஆரம்பிக்க விடுங்க. இந்த தருணத்தில் அவங்கள ரெட் கார்பெட் வெல்கம் டு திருச்சி, நீங்கள் கட்டாயம் வரணும்னே. திருச்சியில் இதே மாதிரி ஒரு திட்டத்தை தூங்கணும். நாங்கள்லாம் உங்களுக்கு உதவி பண்ணுறோன்னா கூடவே நிற்கிறோம். அடுத்ததா நான் கேட்ட ஒரே கேள்விக்கு நம்ம எல்லாம் பதில் எல்லாரும் யோசிச்சு பார்க்கணும். ஆர் வி ஷேரிங் அவர் நாலேஜ்? இப்போ நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறது இப்போ அதுக்கு தான். நம்ம எல்லாரும் நம்ம பொன் பொருள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிறோம். ஆனால் இந்த ஒரு இதை மட்டும் எல்லாருமே தயங்குறோம், என்னன்னு தெரியல. இதை ஷேர் பண்ணிக்கணும்னு தான் அந்த கிளாசிக் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட்டுங்கிறது ஆரம்பிச்சிருக்கோம். ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு இன்ஸ்டியூட்டு. அதில் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு பண்ணுறதுக்காக பிளான் பண்ணிவிட்டு அதுதான் சென்டர் ஸ்டேஜ் எடுக்க போகுது. அதுக்காக 2-3 பேரை ரெக்ரூட் பண்ணி செஞ்சிட்ருக்குறோம். இப்போ பிளான் ரெடி ஆகிட்டுருக்கு. இதெல்லாம் நெட்டில் வரும் சீக்கிரமே எங்கள் வெப்சைட்டில் நீங்கள் பார்க்கலாம். அதில் செலக்ட் ஆனால் வீக்கெண்ட் ப்ரோக்ராம்ஸு, ரெகுலர் ப்ரோக்ராம்ஸு எல்லாமே இருக்கும். ஒரு பர்பஸ் வேணும் லைஃப்பில் அப்படிங்கிறதுக்காக எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும், எவ்வளோ தான் சாப்பிட்டாலும், போனாலும் வந்தாலும், எல்லாம் அனுபவித்தாலும் ஷேரிங் ஆஃப் நாலேஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம எல்லாருமே நம்ம மக்களை, நம்ம குழந்தைகளை ட்ரெயின் பண்ணுறோம், மற்ற குழந்தைகளை பண்ணுறோமா ஒரு கேள்வி. இதை செய்யணும். இதை செய்யறதுக்காக தான் நம்ம இந்த இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சிருக்கோம். இங்கேருந்து யார் வேணாலும் ஒரு ரிசோர்ஸ் பர்சனாக வரலாம். வீல் இன்வைட் தெம். அவங்களோட நாலேஜை ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டேஜ் கொடுப்போம், தாராளமாக பண்ணிக்கலாம். இந்த காலை உணவு திட்டம் ரொம்ப சிறப்பான திட்டம். அண்ணன் நாங்கள் திருச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். அண்ணன் கண்டிப்பாக வருவாங்கன்னு நினைக்கிறோம். இந்த ஒரு
நல்ல காரியத்தை அங்கேயே வந்து அவங்க கண்டிப்பாக தொடங்கணும். எனக்கு அந்த ஒரு சிவவாக்கியம் தான் ஞாபகம் வந்துச்சு, அதை எழுதிட்டு வந்தேன். ஆடு நாடு தேடினும் ஆணை சேனை தேடினும் குறுக்கே வந்து நிற்குமோ ஓடியிட்ட பிச்சையும் உவந்து செய்யும் தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல தர்மம் நமக்கு துணையாக நிற்குமே. அந்த தர்மத்தை நான் நகரத்தார் எல்லாம் செய்கிறோம். இங்கே ரொம்ப சிறப்பாக நிறைய செய்கிறீங்க. நாங்களும் இது மாதிரி செய்யணும் ஆண்டவனை வேண்டிக்கிட்டு உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் வைரவன் கோவில் புதிய நிர்வாகிகளுக்கு சிறப்பு செய்ய இருக்கிறோம். வைரவன் கோவில் தலைவர் வி நாகப்பன் அண்ணன் அவர்களுக்கு மதுரை நகரத்தார் சங்கத்தின் தலைவர் ஆர்.எம். வைரவன் அண்ணன் அவர்கள் சிறப்பு செய்வார்கள். வைரவன் கோவிலின் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட துணைத் தலைவர் எஸ்.டி. சொக்கலிங்கம் அண்ணன் அவர்களுக்கு மதுரை நகரத்தார் சங்கத்தின் தலைவர் ஆர்.எம். வைரவன் அண்ணன் அவர்கள் சிறப்பு செய்வார்கள். செயலாளர் வைரவன் கோவிலின் புதிய செயலாளர் எஸ்.டி. ஐயப்பன் அண்ணன் அவர்களுக்கு மதுரை நகரத்தார் சங்கத்தின் செயலாளர் சோமசுந்தரம் அண்ணன் அவர்கள் சிறப்பு செய்வார்கள். வைரவன் கோவிலின் புதிய பொருளாளர் ஆர்.எம். ராமசாமி அண்ணன் அவர்களுக்கு மதுரை நகரத்தார் சங்கத்தின் பொருளாளர் லட்சுமணன் அண்ணன் அவர்கள் சிறப்பு செய்வார்கள். வைரவன் கோவிலின் புதிய இணை செயலாளர் என் ராமசாமி அண்ணன் அவர்களுக்கு மதுரை நகரத்தார் சங்கத்தின் இணை செயலாளர் வள்ளியப்பன் அண்ணன் அவர்கள் சிறப்பு செய்வார்கள். காசி நகர சத்திரத்தின் முன்னாள் செயலாளர் செந்தூரான் வைரவன் அண்ணன் அவர்களுக்கு நம் மதுரை நகரத்தார் சங்கத்தின் தலைவர் ஆர்.எம். வைரவன் அண்ணன் அவர்கள் சிறப்பு செய்வார்கள். இணை செயலாளர் வள்ளியப்பன் அண்ணனும் இணைந்து செய்வார்கள். காசி நாட்டுக்கோட்டை நகர சத்திரத்தினுடைய முன்னாள் செயலாளர் காரைக்குடி வைரவண்ணன் அவர்களுக்கு நம் மதுரை நகரத்தார் சங்க தலைவர் சிறப்பு செய்வார். முன்னாள் பொருளாளர் காரைக்குடி மதுரை ஸ்ரீ மீனாட்சி அன்னதான ட்ரஸ்டின் உபயதாரர்களுக்கு சிறப்பு செய்ய இருக்கிறோம். சிறப்பு செய்வதற்காக சிறப்பு விருந்தினர் திரு வி.என்.சி.டி. வள்ளியப்பன் அண்ணன் அவர்களை அழைக்கின்றோம். உபயதாரர் நெற்குப்பை பி.எல். வைரவன் அண்ணன் அவர்களை அழைக்கின்றோம். அவர்களுக்கு வி.என்.சி.டி. வள்ளியப்பன் அண்ணன் அவர்கள் சிறப்பு செய்வார்கள். நம் தலைவர் பாகனேரி ஆர்.எம். வைரவன் அண்ணன் அவர்களுக்கு வி.என்.சி.டி. வள்ளியப்பன் அண்ணன் அவர்கள் சிறப்பு செய்வார்கள். செந்தில் வெள்ளையப்பன் அண்ணன் அவர்களுக்கு சிறப்பு செய்வார்கள். அடுத்ததாக
பாகனேரி முத்துப்பானாளனா கண்ணப்ப செட்டியார் அவர்களுக்கு வள்ளியப்பண்ணன் அவர்கள் சிறப்பு செய்வார்கள். பாகனேரி கா தியாகராஜன் அண்ணன் அவர்களுக்கு விஎன்சிடி வள்ளியப்பண்ணன் அவர்கள் சிறப்பு செய்வார்கள். அடுத்ததாக சிறப்பு விருந்தினர் திரு திருநாவுக்கரசு ஐயா அவர்களை அழைக்கின்றோம். நம் உபயதாரர்களுக்கு சிறப்பு செய்வதற்காக அழைக்கின்றோம். பாகனேரி ஆரியம் பிரபாகர் அண்ணன் அவர்களுக்கு திருநாவுக்கரசு ஐயா அவர்கள் சிறப்பு செய்வார்கள். நாட்டரசன்கோட்டை எஸ் திருமுகமன்னன் அவர்களுக்கு திருநாவுக்கரசு ஐயா சிறப்பு செய்வார்கள். தேவகோட்டை மோகன் வெங்கடாசலம் ஐயா அவர்களை அழைக்கின்றோம். அவர்களினுடைய துணைவியார் மல்லிகா வெங்கடாசலம் ஆட்சி அவர்களை அழைக்கின்றோம். ஒக்கூர் கே என் தியாகராஜன் அண்ணன் அவர்களுக்கு ஐயா அவர்கள் சிறப்பு செய்வார்கள். மதுரை இளைஞர் சங்கத்தின் முன்னாள் தலைவர் அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார்கள். அடுத்ததாக சிறப்பு விருந்தினர் கிளாசிக் எஸ் ஆதப்பன் அண்ணன் அவர்களை அழைக்கின்றோம். காரைக்குடி அட்வொகேட் வி ஆர் சண்முகநாதன் அண்ணன் அவர்களுக்கு கீழச்சிவல்பட்டி கே அண்ணாமலை அண்ணன் அவர்களுக்கு கிளாசிக் ஆதப்பன் அண்ணன் அவர்கள் சிறப்பு செய்வார்கள். சொக்கனேந்தல் பி எல் நெல்லையப்பன் அண்ணன் அவர்களுக்கு கிளாசிக் ஆதப்பன் அண்ணன் அவர்கள் சிறப்பு செய்வார்கள். நெற்குப்பை இன்ஜினியர் ஆர் எம் பழனியப்பண்ணன் அவர்களுக்கு கிளாசிக் ஆதப்பண்ணன் அவர்கள் சிறப்பு செய்வார்கள். அடுத்தபடியாக சிறப்பு விருந்தினர் திரு விஎன்சிடி வள்ளியப்பண்ணன் அவர்களை அழைக்கின்றோம். திரு நெற்குப்பை எம் லட்சுமணன் அவர்களுக்கு விஎன்சிடி வள்ளியப்பண்ணன் அவர்கள் சிறப்பு செய்வார்கள். எம் சுந்தர் நெற்குப்பை எம் சுந்தர் அவர்களுக்கு திரு விஎன்சிடி வள்ளியப்பண்ணன் அவர்கள். நெற்குப்பை வாஸ்து ராஜா அவர்களுக்கு விஎன்சிடி வள்ளியப்பண்ணன் அவர்கள் சிறப்பு. நெற்குப்பை கே முத்துப்பள்ளியப்பண்ணன் அவர்களுக்கு திரு விஎன்சிடி வள்ளியப்பண்ணன் அவர்கள் சிறப்பு செய்வார். அடுத்ததாக சிறப்பு விருந்தினர் கிளாசிக் எஸ் ஆதப்பன் அண்ணன் அவர்களை அழைக்கின்றோம்.
நெற்குப்பை வி தியாகராஜன் அண்ணன் அவர்களுக்கு கிளாசிக் ஆதப்பன் அண்ணன் அவர்கள் சிறப்பு செய்வார்கள். ராங்கியம் எம்பி சின்னத்தம்பி அண்ணன் அவர்களுக்கு கிளாசிக் ஆதப்பன் அண்ணன் அவர்கள் சிறப்பு செய்வார்கள். தேவகோட்டை டைரி ஆர் பாலாஜி ராமநாதன் அண்ணன் அவர்களுக்கு கிளாசிக் ஆதப்பன் அண்ணன் அவர்கள் சிறப்பு செய்வார்கள். காளையார்மங்கலம் கே கமலக்கண்ணன் அவர்களுக்கு கிளாசிக் ஆதப்பன் அண்ணன் அவர்கள் சிறப்பு செய்வார்கள். சத்திரத்தினுடைய பொதுக்குழு உறுப்பினர் பாங்கனேரி எம் ரவி அண்ணன் அவர்களுக்கு மதுரை நகரத்தார் சங்கத்தின் தலைவர் ஆர் எம் பைரவன் அவர்கள் சிறப்பு செய்தார். பைரவன் கோயில் புதிய நிர்வாகிகள் சார்பாக மதுரை நகரத்தார் சங்க நிர்வாகிகளுக்கு சிறப்பு செய்யப்படுகின்றது. கட்டளை காவடி கட்டி பல நூறு ஆண்டுகளாய் முத்திரை பதித்து வரும் நெற்குப்பை ஊரதனில் மாணிக்கமாய் நெல்மணி போல் விருந்து படைக்க பிறந்தவர் இவர். ஆம், அன்பும் அரணும் தன்னகத்தே கொண்டவர், பண்புடன் பழகும் பணிவான குணத்தவர். ஆன்மீகம் என்றாலே ஆனந்தமாய் செயல்படுவார், இறைப்பணி என்றாலே இனிந்துருகி செய்திடுவார். காஞ்சி முதல் காசி வரை கச்சிதமாய் செயல்படும் சுற்றுலா வேந்தர், சேவை செம்மல், சென்னை வாழ் நெற்குப்பை நகரத்தார் சங்கத்தின் மேனாள் தலைவர், இன்றைய விழாவின் சிறப்பாளர், ஸ்ரீ மீனாட்சி அன்னதான டிரஸ்டின் தலைமையானவர் திரு PL வைரவன் அண்ணன் அவர்களை ஏற்புரை வழங்க வருமாறு உங்கள் அனைவரின் கரவொலியோடு அன்போடு அழைக்கின்றோம். காலை உணவு திட்டம் தோன்றியதுக்கு காரணமே அண்ணன் நம்ம வைரவன் மெட்ராஸ் எங்கள் சங்கத்துக்கு வந்திருந்தாங்க, சிறப்பு விருந்தினராக தலைவராக வந்திருந்தாங்க. அப்போ எங்கள் ஊரில் மதுரையில் ஆரம்பிக்கணும்னா உடனே செஞ்சுருவோம் அப்படின்னு சொன்னேன். எதுவுமே நினைக்கல, உடனே எங்கள் ஊரில் ஒரு டக்குன்னு சேர்ந்துட்டாங்க. மீதி இன்னொரு 4-5 பேருக்கு இடமே இல்லை எங்கள் ஊரில். அப்போ ஏன்னா அவங்க சொல்லிவிட்டு அவங்க ஒரு 7-8 பேர் சேர்த்துட்டாங்க. அதனால் கரெக்டாக ஃபுல்லாக போயிடுச்சு. அதனால் இது இதனுடைய ஃபுல் பெருமை வைரவனுக்கு தான் சேருவாங்க. அவன் சொன்னதுனால தான் நான் செஞ்சேன், யாரும் தூண்டுகோல் இல்லாட்டி செய்ய முடியாது. அதனால் இது உள்ளபடியே நான் இன்றைக்கி மேடையில் நிற்கிறேன்னா அந்த 20 பேரால் தான் நிற்கிறேன். அவங்கள முதல்ல நான் வாழ்த்திப்பட்டு தான் நான் மற்றதே பேசணும். அதனால தான் நான் அவங்கள கூப்பிட்டுறேன். ஒவ்வொருத்தரை கூப்பிடுங்க, நான் அவங்கள இது பண்ணிடுறேன். ஏன்னா சங்க நிர்வாகிகள் இல்லைன்னா நான் இந்த இடத்துல நடத்த முடியாது. அவங்க உத்தரவு கொடுத்தா தான் நாங்கள் நடத்த முடியும். அதனால் அந்த சங்க நிர்வாகிகளுக்கு நாங்கள் 20 பேரும் சேர்ந்து இதில் நாங்கள் அவங்கள கௌரவிக்க விரும்புகிறோம், அந்த நிர்வாகிகளை. ஏன்னா நிர்வாகி இல்லாட்டி இந்த மேடையே இருக்காது எங்களுக்கு. நகரத்தார் சங்கத்தில் வேலை பார்க்கும் சிப்பந்திகள் 6 பேரையும் மேடைக்கு முன்பாக வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அந்த நடத்தும் போது சிப்பந்திகள் தான் பின்னாடி நம்மலாம் இன்னைக்கு பேசிட்டு போயிடுவோம். ராதாகிருஷ்ணன் அந்த 6 பேர் வாங்க மேடைக்கு முன்னால. இது நடத்துறதுக்கு நாங்கள் 20 பேர் வேணும், இங்கே நிர்வாகிகளும் வேணும், அடுத்து சிப்பந்திகள் வேணும். அவங்க 3 பேரால தான் இந்த சிட்டம் நல்லா நடக்கும்னு பேர் வரும். அதனால முதல்ல அவங்கள முடிச்சுக்கிட்டு நான் அடுத்து இதுக்கு எனக்கு பேசலாம் தெரியாது, இருந்தாலும் ஏதாவது சொல்ல நினைக்கிறேன், சொல்லுவோம். சாமிநாதனே வாங்க, சீக்கிரம் வாங்க. சிதம்பரம் வாங்க.
வாங்க அண்ணே வாங்க இந்த காலையப்பா வாங்க பொண்ணுத்தாய் அக்கா 6 பேர் வாங்க பாலாஜி வாங்க 6 பேர் வாங்க பொண்ணுத்தாய் அக்கா வாங்க. வாங்க அப்புறம் அந்த கொடுங்க அண்ணே எங்க வாங்க சும்மா வாங்க இங்கிட்டு வாங்க நிர்வாகிகள் வாங்க முத்துலட்சுமி ஆச்சு. வாங்க 6 பேர் வாங்க அண்ணே 6 பேர் வாங்க சுமதி அக்கா வந்துட்டாங்களா? ஏன்னா இங்க உள்ள நிர்வாகிகள் தான் நம்ம இதை சிறந்த நடத்தணும். அவங்க நடத்தினா தான் நமக்கு பேர் இருக்கும். அண்ணே அண்ணன் கொடுங்க முதல்ல வாங்க. அடுத்து சாமிநாதன் வாங்க. அடுத்து வாங்க நீங்க மெம்பர் வாங்க 20 பேர்ல யாராவது வாங்க வாங்கண்ணே. பொண்ணுத்தாய் ஏன்னா நாளையில இருந்து அவங்க நல்லா நடத்துறத பொறுத்து தான் நமக்கு பேரு. அவங்க வந்து முளைஞ்சு வச்சானா நகரத்தார் யாரும் டோக்கனே வாங்க மாட்டாங்க. நான் எங்கேயுமே முதல்ல நிர்வாகிகள் விட அவங்க இங்க இருக்கவங்களை தான் நான் ரொம்ப அனுசரிச்சுக்கிறது. அவங்க இருந்தா தான் நம்ம நடத்த முடியும். ஏன்னா நம்ம எல்லாரும் போய் தலைவரும் வீட்டுக்கு போயிடுவா, நம்மளும் போயிடுவோம். அவங்க தான் நடத்தணும். ரைட், ரொம்ப நன்றி. அடுத்து வர்றேன். எனக்கு வந்து பேசவெல்லாம் மீட்டிங்லாம் கிடையாது. நான் காசியில் எலெக்ஷன்லாம் தோற்று வந்தேன். ஆனால் வள்ளியப்பண்ணனால எனக்கு அந்த 3 வருஷத்தில் பெருத்த லாபம் வந்தது. அதனால தான் காசிக்கு நிறைய தூவா கொடுக்குறேன், மற்றதுக்கும் கொடுக்குறேன். இந்த அன்னதானம் மற்றதுலாம் ஈடுபாடு முடிஞ்சது. பதவியில் இருந்தால் கூட அவ்வளோ வந்திருக்க முடியாது. ரெண்டாவது வந்து நம்ம விஎன்சிடி அண்ணே ரொம்ப புகழ்ந்துட்டாங்க. அந்த புகழ்ந்ததுக்கு தேர நான் இன்னும் நடந்துக்கணும். ஏன்னா முதல்ல வந்து நம்ம பேர் வாங்கிட்டோம்னா நடக்க முடியாது. பேர் வரலைன்னு வைங்க, அப்போ எதையாவது ஒன்று சொல்லி சாய்ப்பேன். சின்ன வயதில் நான் எல்லாருக்கும் சொல்கிறேன், சின்ன வயசில் 6 வயசில் எங்கள் தகப்பனார் இறந்துட்டாங்க. அப்போ வந்து நான் ஹாஸ்டலில் தான் போனேன், டீப்ரிட்டோ ஸ்கூலில் தான் படித்தேன். அதுக்கப்புறம் தான் பெருசாக பண்ணோம். நான் கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த ஃப்ளைட்டும் ஏறினதே இல்லை. கல்யாணத்துக்கு அப்புறம் ஏறாத ஃப்ளைட் கிடையாது. ஏன்னா உழைப்பு ஒன்று வேணும், அதே சமயம் நம்ம தர்ம சிந்தனை வேணும். தர்ம சிந்தனை வேணும்போது இறக்கிற கேணி தான் ஊறும். அதை கொடுக்காம இருந்தோம்னா அது பாலஞ்சு நோட்டு கெட்டு போயிடும். அது மாதிரி நம்ம மேலே நமக்கு கிரெடிட் வேணும்னா அப்பப்போ அவங்க விஎன்சி அண்ணே, அவங்க கண்ணப்பண்ணு, அவங்க கொடை வள்ளல்கள் 2 பேர் இருக்கா, திருநாவுக்கரசண்ணே, ஆதப்பண்ணே, அவங்களோடலாம் நான் டூர் போயிருக்கேன். அவங்களோடலாம் டூர் போனதுனால தான் இந்த மாதிரி கொடை வள்ளல் எனக்கு பற்றிக்கிச்சோ என்னமோ தெரியலை. அவங்களோடலாம் நீங்கள் வந்து உங்கள் தாய் மயங்க கூட 4 நாள் 5 நாள் ஒன்றா இருக்க மாட்டீங்க. வீட்டில் 2 நாள் போவியா, ஃபங்க்ஷனுக்கு போவியா, உடனே வந்துடுவிய. நாங்களாம் 10 நாள் 15 நாள் ஒன்றா இருந்திருக்கோம். நாங்கள் திருநாவுக்கரசனே, கண்ணப்பண்ணு எல்லாம். நீங்கள் தயவுசெய்து டூரையும் கொஞ்சம் எல்லாரையும் கூட்டி போனீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா மனசு வந்து மகிழணும். உணவு திட்டம் இதெல்லாம் தெரியா, அதாவது நம்ம யாரும் டிடி எடுத்து போக முடியாது. டிடி எடுத்து போகாமல் நம்ம பிள்ளைகள்கிட்ட தேர்ந்த பணம்லாம் கொடுக்கணும். அப்படிங்கும்போது நமக்கு பிடிச்சதை என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சிங்கன்னா பின்னாடி நிறைவு இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சங்கத்தை வந்து இன்றைக்கி இவ்வளோ தூரம் வைரவனை வந்து இவ்வளோ தூரம் செஞ்சுருக்கான்னா அது ஒரு பெரிய காரியம். அந்த ஆட்சிக்கு முதல் எந்திரிக்க கைத்தட்டுங்க. ஏன்னா 1 நாள் 2 நாள் போகிறதே சிரமமாக இருக்குது. அவர் டெய்லி சுற்றிக்கிட்டே இருக்காரு. இதை வந்து ஒரு டாக்டருக்கும் இன்ஜினியருக்கும் டாக்டருக்கு ஏன் மதிப்பு சொல்லுங்க பார்ப்போம். டாக்டர் இன்ஜினியர் ஒரே படிப்பு தான் 5 வருஷம் தான். ஏன் டாக்டருக்கு ரொம்ப மதிக்கிறோம்? அவங்க உயிரோட வச்சு பண்ணுறாங்க. உயிரோட வச்சு அந்த உயிரை காப்பாற்றுறாங்க. இன்ஜினியர் 4 நாள் விட்டுட்டு அப்புறம் கூட ஒர்க் ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி இந்த கட்டடத்தை, பழைய கட்டடத்தை அப்படியே வச்சுக்கிட்டு இதை நடத்தியிருக்காரு. அது ஒரு பெரிய காரியம். அதுக்காக ஒரு கைதட்டு. ஏன்னா புது கட்டடம் எல்லாரும் கட்டி இளைஞர் சங்கம் கட்டினா அது பெரிய காரியம். அதே நான் இல்லைன்னு சொல்ல, அதை விட இது கஷ்டம். ஏன்னா இருக்கும்போது மேலே கட்டுறது பெரிய சிரமம். 4 பேர் 4 சொல்லுவாங்க. அதுக்கு கட்டின நம்ம கற்பான் இருக்காளே பூலாங்குறிச்சி, அவங்களையும் நம்ம பாராட்டுறேன். ஆளு இருக்கும்போது ரொம்ப பேர் கோளாறு சொல்ல, கல் விழுதும்பாங்க, மண் விழுதும்பாங்க, அதெல்லாம் மீறி கட்டியிருக்காங்க. அதனால் வைரவனுக்கு வந்து பெரிய பாராட்டு. ரெண்டாவது அவர் சம்சாரம் எப்படித்தான் விடுறாளோ இல்லையோ டெய்லி சுற்றுறாரு. காலையில் ஒரு ஊருங்கிறாரு, மத்தியானம் ஒரு ஊருங்கிறாரு. மதுரை நிர்வாகிகளுக்கு எனக்கு மனதாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். ரெண்டாவது வந்துங்க, நான் வந்து இடையில வந்து நாங்களும் நிறைய கொடுத்துக்கிட்டே இருந்தேன். எங்கள் வீட்டில் எங்கள் ஆட்சி சொன்னாங்க, நம்ம வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கோம்னு எங்கள் வீட்டில் சொன்னாங்க. நான் நிறைய ரூபா கொடுப்பேன். அவன் வரும்போது என் குரோமேட்டில் முதல்ல 1 ரூபா கொடுத்தேன், அப்புறம் ஒரு 10 இருந்தால் அப்புறம் இன்னொரு ரூபா கொடுத்தேன். அப்போ சொன்னால் இனிமேல் தர்மம் கொடுக்குற காசை எனக்கு கொடுத்துறோன்னு. சரின்னு எங்கள் அக்ரிமெண்ட் ரொம்ப நாளாக கொஞ்ச நாள் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ என்ன நாராயணன் இருக்காளே, ரொம்ப திறமசாலி, நம்ம காசி சங்க நாராயணி, அவர் என்ன பண்ணார், வீட்டுக்கு வந்துட்டார், ஆட்சிட்ட போனார். எங்கள் இதில் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணணும், அவரை நீங்கள் கேட்கக்கூடாது, எங்களுக்கு தர ரூபாய் நீங்கள் கேட்கக்கூடாது, நாங்கள் அவர்கிட்ட வாங்கிக்கிறோம்னு சொல்லி அவங்க ஒரு பெரிய இதுவாக வாங்கிக்கிட்டாங்க. அதனால் அவங்க
அதை ஆட்சி கேட்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்களே சொல்லிவிட்டு ஆட்சி கேட்கக்கூடாதுன்னு சொல்லி அதை எக்ஸிக்யூஷன் வாங்கினார். அது மாதிரி ஆட்சி தர்மத்துக்கு ஒத்துக்காட்டி நம்ம எந்த தர்மமும் பண்ண முடியாது. நம்ம இப்போ ஆதப்பண்ணி சம்சாரம் திருநாவுக்கரசன் இருக்காளே நிறைய அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க, அவங்க கணக்கு பார்க்காம கொடுக்கல, இருந்தாலும் ஆட்சி ஒத்துக்கணும். ஆட்சி ஒத்துக்கலைன்னா எந்த தர்மமும் யாரும் செய்ய முடியாது. அதனால முதல்ல அவங்க தர்மம் செய்கிற விட அவங்க ஆட்சிகளுக்கு தான் அண்ணே திருநாவுக்கரசன் வள்ளியம்மை ஆட்சி எனக்கு தெரியும். டூர் அவ்வளவு அன்பானவு, அவ்வளவு சிறப்பாக இருப்பான். ஆதப்பண்ணி ஆட்சி எல்லாம் ரொம்ப, நீங்கள் டூர் போங்க உங்கள் கோபமெல்லாம் போயிடும். எல்லாரோடையும் நாம் ஜாலியாக இருக்க. எங்கள் சுப்பிரமணியன் வந்திருக்கா அடிக்கடி எங்களோட, அவங்கள கேளுங்க. அவங்க அது மாதிரி நம்ம சங்கங்களில் டூரும் கொஞ்சம் நடத்துங்க. சாப்பாடு இதை விட டூர் நடத்தினா எல்லோரும் மன மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஒரே டென்ஷனாக இல்லாமல் அந்த டூரில் போகும்போது ஒரு 5 நாள் 10 நாள் போகும்போது கோபம் இல்லாமல் ஒரு ஜாலியாக இருந்திருப்பாங்க. அது மாதிரி இந்த 20 பேரையும் நம்ம பாராட்டணும். ஏன்னா அந்த 20 பேர் இல்லாமல் நான் நடத்த முடியாது. நான் மேடையில் இருக்கேன்னா இவங்க நன்கொடை கொடுக்கறதுனால தான் நடத்தணும். அதனால் அவங்க தலைவணங்கி வணங்குகிறேன். ஏன்னா எங்கள் இதுக்கு சிறப்பாக இந்த சங்கம் எங்களுக்கு இந்த இடத்த கொடுத்தாங்க, அதனால நடத்தினேன். மதுரை சங்கத்தில் அண்ணன் பேசினாங்க, அப்போ நடத்தணும்னு சொன்னாங்க, நடத்தணும். அது மாதிரி திருச்சியிலையும் கண்டிப்பாக இதை ஒரு நாள் ஒரு நல்ல நாளுக்கு செயல்படுவோம். கண்டிப்பாக அது ஆதப்பண்ணி திருநாவுக்கரசன் இருக்கும்போது எத்த பெரிய கடலையும் நம்ம தாண்டிடலாம். அது மாதிரி இப்போ இந்த இது நம்ம எல்லாருக்கும் போய் சேரணும்னா 2 பேர் தான் முக்கியம். அது யாருன்னா நம்ம முத்துராமனும் சிவா சுப்பிரமணியனும். அவங்க இந்த ஒளிபரப்பாட்டி யாருக்கும் இது தெரியாது. அவங்க ஒளிபரப்புறதுனால தான் நம்ம எல்லாருக்கும் தெரியுது. அது மாதிரி நம்ம வள்ளியப்பனை மாதிரி எல்லாத்தையும் சொல்லணும். எல்லா இதுலேயும் அவங்க சொல்லும் போது தான் மற்றவங்களும் அதில் ஈடுபடுவாங்க. நமக்கெல்லாம் நம்ம ஒரு தர்மத்தை செய்யணும்னு வைங்க, நம்ம மனசளவு இருப்பான், அடுத்தவனை சொல்லி அவனையும் தூண்ட செய்யணும். அது மாதிரி தான். அதனால் இப்போ புதுசாக இந்த வைரவன் கோயில் நிர்வாகிகளையும் பாராட்டுறேன். எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். நான் எனக்கு பேச தெரியாது, இருந்தால் கூடிய வரைக்கும் பேசிட்டேன். நன்றி. நன்றி அண்ணன். அடுத்ததாக நெற்குப்பை தியாகராஜன் அண்ணன் அவர்களை 2 மணித்துளிகள் ஏற்புரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். கோடையிலே இளைப்பாற்றிக் கொள்ளும் வகையடித்த குளிர் தருவே, தருநிழலே, நிழல் கரிந்த கனியே, ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே, உகந்த தண்ணீரிடை மலர்ந்த சுகந்த மணமலரே, மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே, மின்காற்றின் விளை சுகமே, சுகத்திலிரும் பயனே, ஆடையிலே அரைமணந்த மணவாளா, பொதுவில் ஆடுகின்ற அரசே, என் அலங்கல் அணிந்தருளே, கனியிடை ஏறிய சுழையும் முற்றல் களையிடை ஏறிய சாரம், பனிமலர் ஏறிய தேனும் காட்சி பாயிட ஏறிய சுவையும், நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கை குளிரில் நீரும் இனியன் என்பேன், எனினும் தமிழை எண்ணுயிர் என்பேன் கண்டீர். கருதோன்றி முன்தோன்றா காலத்தே முன்தோன்றி அன்றும் இன்றும் என்றும் சீர்ழமை திருக்கின தாயே, செந்தமிழே, உன் பொற்பாதங்களுக்கு அந்த வணக்கம். இந்த மதுரை நகரத்தார் சங்கத்தில் காலை உணவு திட்டத்திற்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும், ஆட்சிமார்களையும், மேடையில் அமைந்திருக்கிற அறிஞர் பெருமக்கள், சான்றோர்கள், மற்ற நகரத்தார் பெருமக்கள் அனைவருக்கும் எனது இதயங்கறிந்த விசுவாவசு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது பாரதியார் அந்த காலத்திலே சொன்னார், தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனின் ஜெயத்தினை அழித்திடுவோம் என்று கூறினார். வள்ளலார் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்றும் கூறினார். இதிலிருந்து மனிதருக்கு உணவு முக்கியம். அந்த உணவும் அவர்கள் மிக சிரமப்படாமல் கிடைத்தால் மிக மிக நன்று. அதாவது வீடு தேடி வரும், உங்கள் இல்லம் தேடி வரும் உணவு என்பது போன்று மதுரை நகரடியில் தங்கியிருப்பவர்களுக்கு இங்கே உணவு வழங்கக்கூடிய திட்டம் ஆரம்பித்திருக்கிறார்கள். அதில் என்னுடைய பாரியாள்னா மனைவி, துணைவி நாகம்மை அவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். அதாவது இங்கே ரூமில் தங்கியிருக்கவங்க காலையில் எழுந்திரிச்சு குளித்து முடித்து ஓட்டலை தேடி போகாமல் அவர்கள் இருக்கக்கூடிய இல்லம் தேடி வரும் உங்கள் உணவு என்பது போன்று அவருடைய இருக்குமிடத்திலே உணவு வழங்க ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதை இதற்கு முன்னோடியாக இருந்து செயல்பட்ட எங்கள் ஊர் சுற்றுலா வேந்தர் வைரவன் அவர்களுக்கும் அவர்கள் உள்ளிட்ட குழாத்தினர் அவர்களுக்கும் உங்கள் அனைவரும் சார்பிலும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம நாரத்தார் பெருமக்கள் சுமார் 45,425 புள்ளிகள் தான், சுமார் ஒரு 1,00,000 பேர் தான். ஆனால் தமிழ்நாட்டிலே நகரத்தார் என்பவருக்கு மிகுந்த மரியாதை, மதிப்பு இருக்கிறது. எங்கு போனாலும் அவர்களுக்கு மதிப்பு இருக்கிறது. பொதுவாக ஒரு வங்கியில்
இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனியிலே வேறு அரசு அலுவலகத்திலே உள்ளவர்கள் யார் அவர் இல்லை அவர் எத்தகையவர் என்று எல்லாரும் கேட்டுக்கொள்கிறார்கள். அதிலே நகரத்தார் என்றால் அவர்களுக்கு மிகுந்த மதிப்பு. ஏன்னா அவர்கள் நேர்மையானவர்கள், ஒழுக்கமானவர்கள், ஆன்மீகவாதிகள், தர்ம சிந்தனை உள்ளவர்கள் என்று. இந்த இதை நாம் பின்வரும் சந்ததியினரும் கொண்டு செலுத்த வேண்டும். நான் இன்றைய உள்ள இளைஞர்களுக்கு சொல்வதெல்லாம், உங்களால் முடிந்த தான தர்மங்களை செய்யுங்கள். நீங்கள் அந்த காலத்தை விட அதிகமாக செய்யலாம். அப்படி செய்ய முடியாவிட்டாலும் கூட நமது முன்னோர்கள் நடத்திய அறப்பணியை தொடர்ந்து செய்து வாருங்கள். நகரத்தார் மூலம் நன்கு செழித்து வளர உங்களால் ஆனதை செய்யுங்கள். நம்ம எல்லாரும் பெரும்பாலான நகரத்தார் வீடுகளில் ஆட்சிகள் சொல்கிறது தான் கேட்குறோம். ஆனால் எல்லா ஆட்சிகளும் சொல்கிறது நாங்கள் சொல்கிறது செட்டியார் கேட்கறது இல்லை அப்படிங்கிறது. ஆட்சிகள் சொல்கிறதே இந்த புத்தாண்டில் அனைவரும் கேளுங்கள், அது இதுவரை ஒழுங்காத்தான் போய்கொண்டிருக்கிறது. ஆட்சிகள் சொன்னது ஆண்களை விட பெண்கள் சமயோஜித புத்தியும் தீர்க்க தரிசனமும் ஒரு சில விஷயங்களில் நன்கு ஈடுபாடு உடையவர்கள். அதனால் அவர்கள் சொல்றதை கேட்டால் இதுவரை ஒழுங்காத்தான் போய்கிட்டு இருக்கு, இன்னும் அப்படி ஒழுங்காக போகட்டும் என்று சொல்லி இந்த புத்தாண்டில் பொலிகை வையகம் பொலிகை நெடு வானகம் போயெழிய துயரமெல்லாம், புதிய சொல் புதிய பொருள் புதிய இசை புலரட்டும் உலகமெல்லாம், மலிகவள வளர்நல வாழ்கை நல்லறம் மயக்கங்கள் யாவும் தீர்க்க, கலிகெடுக கருணை அரசோச்சிக கைமைகள் அமுதமாகுக என்று கூறி, காடு வெட்டி போட்டு கடியன் இளந்தெருத்தி வீடு கட்டி கொண்டிருக்கும் வேள்வணியர் வீடுகட்கு அன்றைக்கு வந்த எங்களமா லட்சுமியே என்று கூறி, இந்த திட்டம் மிக சிறப்பாக நடைபெற எல்லாம் வல்ல முருகனையும் மீனாட்சி தாயையும் வேண்டி விரும்பி இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நலமே வருக, வளமே பெருக, வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடுத்து எங்களது பொருளாளர் அவர்கள் சொல்றாரு, செயலாளர் வரைவர் பேர் சொல்லிட்டீங்க, அவர் நன்றி உரை சொல்றாரு, எனக்கு ஏதாவது ரோல் கொடுங்க ஐயா அப்படின்ட்டாரு. அதனால் அவர் 2 நிமிடம் அவர் வாழ்த்து. நகரத்தார் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த இனிய நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள நகரத்தார் பெருமக்கள் மற்றும் மேனாள் தலைவர்கள், முக்கிய விருந்தினர்கள் அனைவரும் வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த சீரிய திட்டம் மீனாட்சி திருவருளால் நமது சங்கத்தில் இன்று இனிதே ஆரம்பிக்கப்பெற்று அனைவரது ஒத்துழைப்போடும் ஆதரவோடும் தொடர்ந்து நடைபெற வேண்டுகிறேன். இந்த பருவத்தில் இந்த நிர்வாகம் பொறுப்பேற்று அளப்பரிய சேவைகளை நமது நகரத்தார் பெருமக்களுக்கு ஆற்றி வருகிறது. எங்களை வழி நடத்துகிற ஆற்றல் மிகு தலைவர் திரு ஆரம் வைரவன் அவர்களுக்கும் மற்ற சக நிர்வாகிகளுக்கும் எனது மனப்பூர்வமான வாழ்த்தையும் நன்றியும் உரிதாக்கிக் கொள்கிறேன். புத்தாண்டின் துவக்கமாக இன்றைய தினம் நமது நகர விடுதியில் காலை உணவு திட்ட விழா மிகவும் சிறப்பாக ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ந்து செவ்வனே நடைபெற உள்ளது. எல்லோருடைய ஒத்துழைப்புடன் இனி வரும் காலங்களிலும் இத்திட்டம் இன்னும் மென்மேலும் விரிவாக்கம் கண்டு நகரத்தார் பெருமக்கள் பயன்பெற்று சிறப்புற வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி நவிழ்தல் நற்றமிழர் பண்பாம். நன்றியுரை வழங்க வருமாறு இணை செயலாளர் ஏ வள்ளியப்பன் அண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மற்றும் இங்கு இறைவணக்கம் பாடிய அபூர்வா தெய்வானை ரக்ஷனா வள்ளியம்மைக்கு மிக்க நன்றி. இவ்விழாவுக்கு வரவேற்பு உரை வழங்கிய எங்கள் செயல் வீரர் சோமசுந்தர அண்ணனுக்கு மிக்க நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்விழாவிலை தலைமை உரையை ஆற்றிய எப்போதும் எங்கள் வெற்றிக்கு சொந்தக்காரரான இங்கே ஆரம் வைரவண்ணன் அவர்களுக்கு மிக்க நன்றி. அண்ணன் எதோ ஒரு தொடங்கினாலும் அது வெற்றிக்குரிய அறிகுறி. ஏன்னா அண்ணன் இன்னையோடு முடிச்சிட மாட்டாங்க, அடுத்தடுத்து அவர்கிட்ட நான் ஒவ்வொன்றா சொல்லுவேன், அதை அவர் செயலாற்றி காமிப்பாங்க. அது இது ரொம்ப எனக்கு பிடிச்ச விஷயம். அதனால் தொடர்ந்து 2 வருஷம் அவர் மிகவும் திறமையாக செயல்படுவார்கள். மற்றும் எங்களது நிர்வாக குழுவும் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்போம். மற்றும் இங்கே வாழ்த்துரை வழங்க வந்திருந்த நமது கலைத்தந்தை கரும்புத்து தியாகராஜன் செட்டியார் அவர்கள் பேரன் ஹரி தியாகராஜன், இச்சங்கம் கரும்புத்து தியாகராஜன் செட்டியாரால் ஆரம்பிக்கப்பட்டு சென்ற வாரம் அவங்க மகள் வந்திருந்தாங்க. அதுவும் மகளிர் சங்கத்துக்கு
பதவியேற்பு விழாவுக்கு வந்திருந்தாங்க. அது மிகவும் சிறப்பாக இருந்தது. இப்போ வந்து முதல் வந்து பேரன் வந்து ஹரி தியாகராஜன் வந்து இங்கே வந்து மிகவும் சிறப்புரை வாழ்த்துறை வழங்கியதுக்கு மிக்க நன்றி. அவங்க சொன்னது வந்து என்னென்னா, நாங்கள் வந்து சீட்டு வந்து கொடுக்கறது வந்து அதுக்கு ஒரு கட் ஆஃப் மார்க் இருக்குன்னு சொன்னாங்க. அவங்க சொல்கிறது ஃபுல்லாக வந்து கரெக்டாக உண்மை. லாஸ்ட் இயர் வந்து என் டாக்டர் வந்து 99.9% வாங்கினா, அவளுக்கு வந்து தியாகராஜா காலேஜில் வந்து இடம் கிடைக்கல. அவள் வந்து கோயம்புத்தூரில் தான் போய் ஜாயின் பண்ணான், பிஎஸ்ஜி கிருஷ்ணமாலில் ஜாயின் பண்ணால். அதில் வந்து நாங்கள் சொல்கிறோம், இது வந்து டிரான்ஸ்பரன்சியாக இருக்கிறது என்று நாங்கள் சொல்கிறோம். எது ஒன்று நடத்தினாலும் அது வந்து டிரான்ஸ்பரன்சியாக இருக்கும். அதுக்கு மற்றும் விழாவில் வந்து விஎன்சிடி வள்ளியப்பன் சொன்னாங்க, அண்ணே வந்து சொன்னாங்க, இது வந்து என்னென்னா நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் எங்கள் செயலாளர் அடிக்கடி வந்து சொல்லுவார்கள். நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும், அது நடந்து கொண்டே இருக்கிறது, நாம் எல்லாரும் பார்க்கிறோம். அது யாராலன்னா அது உங்களால் தான். இது வந்து கரெக்டுனா எல்லாரும் நீங்களும் ஒரு நல்ல பெரிய கரதோஷத்தை கொடுக்க வேண்டும் என்ற இந்த வெற்றிக்கு எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் தான் சொந்தக்காரர்கள். உங்களால் நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அண்ணன் அது கரெக்டானே? நீங்கள் சொன்னீங்களே வள்ளியப்பண்ணே? அதுதான். மற்றபடி திருநாவுக்கரசு அண்ணே பேசும்போது நான் வெளியில் போயிட்டேன். அவங்க கிளாஸுக்கு ஆதர் பண்ணினேன். திருநாவுக்கரசு அண்ணே வந்து மேன் ஆஃப் சிம்பிளிசிட்டி. அவங்க வந்து ரொம்ப பெரிய கொடைவள்ளல். அவங்க ஆஃபீஸ் எல்லாம் பார்த்தேன், அவங்கள பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க பேச்சை நான் இப்போ கேட்கல. அண்ணே நீங்கள் வந்ததுக்கு மிக்க நன்றினே. கிளாசிக்கை அண்ணன் ஆதர் பண்ணணுன்னு அதே மாதிரி தான். அவங்க வந்து ஆஃபீஸ்க்கு வந்து கரெக்டாக அந்த டயத்துக்கு போயிடுவாங்க. காலையில் 6 மணிக்கு போனால் நைட்டு 10 மணிக்கு தான் வருவாங்க. இன்ஸ்பைட் ஆஃப் த பிஸி ஷெடியூல் வந்து நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றினே. அப்புறம் வந்து எங்களுக்கு வந்து இந்த மேலே வந்து பில்டிங் வந்து சிவா ஷெல்டர்ஸ் பூலாங்குறிச்சி மீனாட்சி சுந்தரனை கொடுக்கப்பட்டதால் மேலே வந்து அவங்க வந்து ஃப்ரீயாக காஸ்ட்டில் வந்து லேபர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓரளவு வந்து. அதுக்கு வந்து மிக்க நன்றி. அவங்களால வந்து எங்களுக்கு வந்து எல்லா ரூம்ஸ் வந்து ஃபுல்லப் ஆகுது, சாட்டர்டே சண்டேஸ் எல்லாம் வந்து. மிக்க நன்றினே. மற்றும் இங்கு ஏற்புரை வழங்கிய பிஎல் வைரவணனுக்கு மிக்க நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் விழாவுக்கு வருகை புரிந்து திரளாக வந்திருக்கும் நகரத்தார் பெருமக்கள், ஆட்சிமார்கள், மேலாண் நிர்வாகிகள், செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள், ஊடக நண்பர்கள், இளைஞர் சங்கம், மகளிர் சங்கம், திருநகர் சங்கம், பழமுதிர்ச்சோலை சங்கம் மற்றும் பல நகரத்தார் அமைப்புகளுக்கு மிக்க நன்றி. இங்கே வருகை புரிந்த வைரவன் கோயில் புதிய நிர்வாகிகளுக்கு மிக்க நன்றி. அவர்கள் வெற்றிக்கும் நன்றி. மற்றும் சங்கத்து ஆஃபீஸ் பேரர்ஸுக்கும் நன்றி. இவ்விழாவை தொகுத்து வழங்கிய எங்கள் பங்காளி தேவகோட்டை சுந்தரேசன் மற்றும் செல்வி சுரணா அவர்களுக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி அனைவருக்கும்.